ட்ரேடிங்ல ட்ரெண்ட் இஸ் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல ட்ரெண்ட் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. So this is day 1 of trading strategy trend analysis. So ட்ரெண்ட பொறுத்த வரைக்கும் 3 types of trend இருக்கு. up trend, down trend and sideways. ஸோ மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுதுன்னா அது அப் ட்ரெண்டும் கிடையாது, மேலே இருந்து கீழே வருதுன்னா அது டவுன் ட்ரெண்டும் கிடையாது. ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு லோலேருந்து ஹை போயிட்டு திரும்ப ஹையர்ல வச்சு ஹையர் ஹை கிரியேட் பண்ணால் அது அப் ட்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ஹைல இருந்து வந்து ஒரு லோவர் ஹை வச்சு திரும்ப லோவர் லோ கட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் டவுன் ட்ரெண்டா கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இருந்து திரும்ப இங்க இந்த இடத்துல சைட்வேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து திரும்ப லோவர்ல வச்சுச்சுன்னா அது திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு ஹை இருக்கு திரும்ப ஒரு லோ இருக்கு அப்படின்னா அது சைட்வேஸும் கிடையாது. ஒரு ஹைல திரும்ப போய் மார்க்கெட் மீட் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹைன்றது கிரியேட் ஆகும். அதே மாதிரி லோல வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மீட் ஆகும்போது ப்ரீவியஸ் லோன்றது கிரியேட் ஆகும். அப்போதான் சைட்வேஸ்ன்றதும் கன்ஃபார்ம் ஆகும். ட்ரேட் பண்றதுக்கு ட்ரெண்ட் முக்கியமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.